சார், ஒரு மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு தனி நாடாக கணக்கிட்டோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் வந்து 5ஆவதோ 6ஆவதோ பெரிய நாடாக இருக்கும் சார் உலகத்தில், பாப்புலேஷன் அடிப்படையில். சரிங்களா? அவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வந்து கலந்துருக்கிறார். இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கலந்துருக்கார். திமுக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. யாரு? ஐக்கிய ஜனதாதளம் நிதிஷ்குமார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். கேரள அரசாங்கம் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது. ஒரு புரொட்டஸ்ட திமுக கவன ஈர்ப்புக்காக கூட செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்காங்கன்னு கூட எடுத்துக்கிறேன் நாங்க. இன்னைக்கு கோர்ட்ல இந்த கேஸ் நடந்திருக்குல்ல சார், ரெண்டும் செயின் லிங்க் தான் சார், ரெண்டும் செயின் லிங்க் தான். இதனால ஏதாவது ஒரு நல்லது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா சார்? கல்வித்துறையில பணியாற்றக்கூடிய நபர். அதாவது நான் கல்வித்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? என்ன வருத்தம் என்று சொன்னால், தும்பை விட்டு வாளை பிடிப்பது என்று சொல்லுவார்கள் பழமொழி. தும்பை விட்டு விட்டார்கள், வாளை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் கடினமாக இருக்கலாம். நோய் நாடி நோய் முதல் நாடி. நோய்க்கு என்ன காரணம்னு நீங்க பார்க்கணும். நோய்க்கு காரணம் என்ன? அதாவது துணைவேந்தரை நியமிப்பது ஆளுநர், அவருக்கு தான் உரிமை இருக்கு அப்படின்னு இப்போ மசோதா போட போறாங்க. அதுக்கு நீங்க வரையறை கொடுத்துருக்காங்க, 28 பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. அது எதிலிருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தாங்க? நீங்க அது கேள்வி கேட்டீங்களா? கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் வந்துச்சா? இல்லை. ஆனால் அவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க. தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தியாச்சு. தேசிய கல்விக் கொள்கை 2020 நடைமுறைப்படுத்தி வந்துட்டு பிறகு பல்வேறு மாநிலங்களில் அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க பாடத்திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. தேசிய கல்விக் கொள்கை என்பது இந்த தொலைக்காட்சியிலே நான் ஒரு நேரடியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 51A, இந்த 2 இந்திய அரசியலமைப்பு பிரிவுகளுக்கும் நேர் எதிரான ஒரு கோட்பாடு தான் அந்த புக்கு தான் அந்த NEP 2020 என்பது. ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 51A இரண்டுத்துக்கும் நேர் எதிரானது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க வேற்றுமையை நீங்க அழிக்கணும், தீண்டாமையை நீங்க ஒழிக்க வேண்டும், அனைவரும் சட்டத்துக்கு முன் சமம் என்று ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 17, ஆர்டிகல் 51 சொல்லுது. எதற்கு எதிராக? இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக நீங்கள் சனாதன கோட்பாடு, நிஷ்காம கர்மா நீங்க சொல்றீங்களே. நாங்க இந்த உலகத்திற்கே நாங்க தான் விஸ்வகுருன்னு சொல்றீங்களே. ஆயக்கலைகள் 64 சொல்றீங்களே. இது எங்கிருந்து வந்தது? சனாதன கோட்பாட்டிலிருந்து வந்தது. அது நீங்க தேசிய கல்விக் கொள்கைகளை நீ போட்டிருக்கீங்க. அதை எதிர்கட்சி தலைவராகட்டும், நம்முடைய திமுகவாகட்டும், நம்முடைய அகிலேஷ் யாதவாகட்டும், எல்லாமே நம்ம கட்சி தான். ஆனா இதற்கு காரசாரமாக விவாதம் வைத்து அதை முதல்ல நீங்க தேசிய கல்விக் கொள்கை எராடிகேட் பண்ணல அப்படின்னா இது போன்ற 1000 பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். நீங்க துணைவேந்தர் பிரச்சனையை தனியா பார்க்க முடியாதுங்க. துணைவேந்தர் நியமனம் என்பது தேசிய கல்விக்குழு ஒரு அங்கம். நீங்க அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்துட்டா போதுமா? குழந்தை இன்னைக்கு சார் சொன்னாரு, திமுகவை சேர்ந்த நண்பர்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் படிச்சிருக்கிறாங்க, GR நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, புதுமை பெண் திட்டம் வந்துருச்சு, ரைட்டு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு உங்கள் தலை மீது மிகப்பெரிய ஒரு ஆபத்து நிலவி கொண்டிருக்கிறது. நீங்கள் வைத்துக் கொண்டிருந்த பல்கலைக்கழகங்களோ கல்வி நிறுவனங்களுக்கோ ஆபத்து கொண்டிருக்கிறது. எந்த ஏழைகளுக்காக நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த ஏழைகளுக்காக இந்த முதலமைச்சர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, அதற்கெல்லாம் ஆபத்து வருகின்ற போது அந்த ஆபத்துக்கு மூல காரணம் என்ன? நீங்க டெல்லியில பேசுவதை நான் நேரடியாக கேட்டுக்கொண்டே இருந்தேன். இன்று முழுக்க லைவ் ஓடிட்டு இருக்கு, கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆளுநருடைய பவர், அவர் பண்றாரு, போறாரு, வராரு, ரைட்டு, மிகப்பெரிய தவறு. நீங்க உச்சநீதிமன்றம் சட்டபூர்வமாக கேள்வி எழுப்பிவிட்டது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை முழுக்க எதிர்த்து நாடு முழுக்க கொந்தளிப்பு ஏற்பட வேண்டும். ஒரு மாணவர் மத்தியிலே, சமுதாய மத்தியிலே நீங்கள் அதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை நீங்க எராடிகேட் பண்ணல, வேற ஒரு கல்விக் கொள்கைக்கு நீங்க வழிவகை செய்யவில்லை என்று சொன்னால் இது போன்ற துணைவேந்தர் பிரச்சனை போன்று 1000 பிரச்சனைகள் பின்னாடி காத்துக் கொண்டிருக்கிறது. குலக்கல்வி திட்டத்தை ஆதரித்து சாப்டர் 7 போட்டிருக்கிறார்கள். 3 பக்கம் குலக்கல்வி வேண்டும் என்று போட்டிருக்கிறார்கள். நீங்க 3வது படிக்கிறீங்க, 5வது படிக்கிறீங்க, அதுக்கு ஒரு திட்டமே கொண்டு வந்துட்டாங்க சார், விஸ்வகர்மான்ட்டு. குலக்கல்வி கொண்டு வந்துட்டீங்க. குலக்கல்வி கொண்டு வர்றீங்களா? அது எங்கிருந்து வருது? குலக்கல்வி என்பது சனாதன தர்மத்தின், சனாதன தர்மம் என்பதே ஒரு அதர்மம் தான். அது ஆர்டிகல் 15க்கு எதிரானது. அதை நம்ம கேள்வி கேட்டோமா?
அதை எதிர்ப்பதற்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள், சீர்திருத்த அமைப்புகள், அரசு ஊழியர் அமைப்புகள் போராடாமல் விட்டுவிட்டு இன்றைக்கு வந்து துணைவேந்தர் பிரச்சனையை மட்டும் நாம் கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் பின்புறம் நாம் என்னென்ன கோட்டை கட்டி வைத்திருந்தோமோ தமிழகத்தில் அனைத்து கோட்டைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ஆபத்தை உணராமல் நாம் வந்து இன்னைக்கு நாடு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா துணைவேந்தர் பிரச்சனை, ஆளுநருடைய பவர், இதுதான் ஓடிட்டு இருக்க ஒழிய இதை பத்தி நம்ம யாரும் பேச மாட்டிருக்குமே. அதுதான் எனக்கு வருத்தமாக உள்ளது. வருங்கால தலைமுறை இன்னும் 2-3 தலைமுறைகளுக்கு அவர்கள் ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க பாட புத்தகத்தை நீங்க மாத்த போறாங்க. பாட புத்தகத்தை அதுக்குதான் நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வேன்னு சொல்லிட்டு போன மாசம் ஒரு தேர்வு வச்சாங்க. நாடு முழுக்க பள்ளி கல்வித்துறையில வைத்தார்கள். அந்த வச்சு அதனுடைய ரிசல்ட் என்ன, அதனுடைய அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்து நீங்க நாடு முழுக்க நீங்க சிலபஸை மாத்த போறீங்க. நீங்க சிலபஸை மாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்னென்ன கொள்கைகளுக்காக நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த கொள்கைகளுக்கு நேர் எதிராக, இந்திய அரசியலமைப்புக்கு நேர் எதிரான கொள்கைகள் குழந்தைகளுடைய மனதிலே விஷமாக இறங்க போகிறது. இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இன்னைக்கு வந்து சனாதன தர்மத்தை ஒரு சாப்டர் சேர்த்தாச்சு. இப்படியான ஆபத்துகளை சுட்டி காட்டி நீங்க தேசிய கல்விக் கொள்கையை நீங்க எரடிகேட் பண்ணாமல் இந்த பிரச்சனைக்கு உங்களால் தீர்வு காணவே முடியாது. ஓகே சார், ஓகே, பேசலாம் சார்.